வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 22/8/2025 வெள்ளிக்கிழமைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு எது பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது, லாஸஸ் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதெல்லாம் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ரெண்டாவது, நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். சரி, ஓகே, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ முதல்ல நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 0.34% வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் காட்டினீங்க அப்படின்னா அதை விட அதிகமாக கீழே விழுந்திருக்கு. பட் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ S&P வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு வந்து ஒரு 0.4% டவுனு, நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.46% டவுனு. ஸோ நாஸ்டாக்லேயும் S&Pலேயும் ஒரு இன்சைட் கேண்டில் வந்திருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு எதுவும் எடுத்து சொல்லலை. அண்ட் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நியர்லி வந்து ஒரு 6% ஏறி இருக்குது. ஸோ அதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஃபெட் மீட்டிங் மினிட்ஸ் வந்து வந்துச்சுங்க. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கண்டிப்பாக குறைச்சிடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு சில ஒரிஸ் இருக்குது, இன்ஃப்ளேஷன் ஒரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபெட்டோட சேர்மன் வந்து ஜெரம் பவல் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து ஜாக்சன் ஹோல் சிம்போசியமில் பேசுகிறாரு. அங்கே அவர் சொல்லிடுவார் எந்த அடுத்த மீட்டிங்கில் வந்து ரேட் கட் இருக்குமா இல்லை இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிடுவார். ஸோ அவர் என்னத்தை பேச போகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் மார்க்கெட் வந்து பயத்தில் ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதை தாண்டி இது நெருங்க இதுக்கு முன்னாடி 90%க்கு மேலே இருந்த அந்த 0.25% ரேட் கட் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 75%க்கு பக்கமாக வந்துருச்சு. இது நேற்று 80க்கு மேலே இருந்துச்சு, 82 83 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து இது குறைஞ்சிக்கிட்டே வருது. அன்சேஞ்சாக இருக்க போகிறதோட ப்ராபபிலிட்டி அதிகமாகிட்டே போகுது. இது வந்து 50க்கு இல்லை வந்து 40க்குலாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரேட் கட் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இன்றைக்கி இந்த பர்சன்டேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே நம்ம முடிவு பண்ணிடலாம் அடுத்த மீட்டிங்கில் வந்து ரேட் கட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத. அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஜிட்டராக இருந்துச்சு, ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்துட்டுருக்கு. இன்னும் பேரிஷ் ட்ரெண்ட்லாம் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்த முக்கியமான விஷயங்கள். இதை தாண்டி வந்து முக்கியமான நியூஸோ ஈவெண்ட்டோ டேட்டாவோ எதுவும் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து இந்தியா பக்கம் வந்துடுவோம். FIDA டேட்டா பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா FI வந்து ஒரு 1200 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DIயும் 1200 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. FI வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்டு இதை பார்க்கணுங்க, நம்மளோட USD என்ன இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு PO3 கண்ணுக்கு பட்டுருச்சு. அதனால் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், அக்குமுலேஷன், இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இங்கே வரப்போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக USD ப்ரைஸ் இங்கேருந்து 87.73க்கு போனால் தான் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமா இல்லை வந்து ஃபர்தராக மேலே போகுமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போது FI வந்து பை பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்தியன் ரூபி வீக் ஆகிட்டே வருது. இது ஒரு அலாரமிங் சைனுங்க. கண்டிப்பாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது ஒரு அலாரமிங் சைன் தான். இதெல்லாம் வந்து கீழே வராமல் FI கண்டிப்பாக பை பண்ணவே மாட்டாங்க. அதில் அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. சரி, ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா பார்த்துட்டு குளோபல் மார்க்கெட் பக்கம் வருவோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இது ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு -5.64%. சூப்பர் டூப்பர் பாசிட்டிவ் சைனுங்க அது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஓஐ பக்கம் வந்தோங்க அப்படின்னா ட்ரெண்டிங் ஓஐயில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே வந்து பேரிஷாக முடிஞ்சிருக்கு. பொசிஷனல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. நம்ம இந்த வாரத்தோட அடுத்த வாரத்தை பார்க்கணும். அடுத்த வாரத்தோட டேட்டா பொசிஷனல் டேட்டா புல்லிஷாக தான் இருக்குது. இன்ட்ரா டேட்டாவுமே புல்லிஷாக தான் இருக்குது. அப்போ ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது FI வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்காங்க 11 அப்படின்ட்டு. பட் புட் ஆப்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பை பண்ணி பியரிஷாக தான் இருக்கிறாங்க. அதே ப்ராப் ட்ரேடர்ஸை பார்த்திங்கன்னா திருப்பி அவங்க பியரிஷுக்காக மாறிட்டாங்க. 23 24, அதாவது கால் ஆப்ஷனை 1% அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. 23 27ன்ட்டு 4% புட் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணி பயங்கர பியரிஷாக இருக்கிறாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக 66 65 கால் ஆப்ஷனை பை பண்ணி 54 70ன்ட்டு மிக அதிகப்படியாக புட் ஆப்ஷனை செல் பண்ணி சூப்பர் டூப்பர் புல்லிஷாக இருக்கிறாங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத. அடுத்து வந்து FIயோட லாங் ஷார்ட் ரேஷியோ ஒரு வழியாக 9லேருந்து 10 அப்படிங்கிற நம்பருக்கு வந்துட்டாங்க. 10.46 அப்படிங்கிற மாதிரி வந்து ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்னும் பியரி சைன் தான். இன்னும் ஷார்ட் கவரிங்க்கு ஹோப் இருக்குது. எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மார்னிங் வந்து எப்படி உலக மார்க்கெட்டோட நிலவரத்தெல்லாம் பார்க்கும்போது US ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் பயாஸில் இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு நிக்கியை பொறுத்த வரைக்கும் நிக்கி ஃப்ளாட்டு, ஆஸ்திரேலியா வந்து ஃப்ளாட் வித் பியரிஷ் பயாஸு, தைவான் மட்டும் 3% இறங்கியிருக்கு, ஏதாவது நியூஸாக இருக்கும். கொரியா வந்து 1% ஏறி இருக்குது. அப்போது தைவான் கொரியாலாம் நமக்கு அவ்வளோ பெரிய ரிலவெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ சென்டிமெண்ட்
ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லி ஆகணும். எல்லா மார்க்கெட்டுமே ஒரு 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 ஃப்ளாட் வித் பாசிட்டிவ் பையாஸாகவோ இல்லை ஃப்ளாட் வித் நெகட்டிவ் பையாஸாகவோ தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ குளோபல் மொமெண்டம் மியூட்டடாக இருக்குன்னு சொல்லலாம். ஜாக்சன் ஹோல் சிம்போசியம்க்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து நிஃப்டியோடைய அனாலிசிஸ்க்கு போயிடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நிஃப்டி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரி சைன் தான். ஸோ நேற்றத்தோட டே ஹையை தாண்டாத வரைக்கும் இந்த பியரி சைன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். சப்போஸ் டே ஹையை தாண்டிச்சுன்னா இந்த 25,253 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான இன்ட்ராடே வைஸில் பார்க்கும்போது டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷாக தாங்க இருக்குது. ஓகேங்களா. அடுத்து அப்படியே நம்ம வந்து நிஃப்டியோட சிபிஆர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் நேற்று ஒரு விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன். இருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த விர்ஜின் சிபிஆர் கிட்ட இருந்தால் ரிவர்ஸ் ஆகிருக்கு. பொசிஷனலாக இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் இருந்துச்சு. அங்கே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போது இது வந்து ஒரு பியரி சைன். அப்போது ஒரு டக் ஆஃப் வார் நடந்துக்கிட்டு இருக்குது பியர்ஸுக்கும் புல்ஸுக்கும் இடையில். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் பொசிஷன் எடுத்தவங்க மார்க்கெட் கீழே போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போது இந்த ரேலியில் பொசிஷன் எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல பொசிஷன் எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே ஏகப்பட்ட லிக்விடிட்டி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதை எடுக்காமல் மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி தான். மார்க்கெட்டில் எதுவுமே 100% கிடையாது. பட் இங்கே இருக்கிற லிக்விடிட்டிலாம் எடுக்காமல் மார்க்கெட் போகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால மேபி ஒரு டிப் எதிர்பார்க்கலாம். எனக்கு என்னமோ இந்த இடத்துல இந்த பொசிஷன்லாம் இருக்க விர்ஜின் சிபிஆர் பிளேயர்ஸ் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் இன்ட்ராடே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விர்ஜின் சிபிஆருக்கு பவர் இருக்குது. கண்டிப்பாக இந்த விர்ஜின் சிபிஆர் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து சிபிஆருக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த விர்ஜின் சிபிஆர் வந்து ப்ரைஸ் R1 ப்ரீவியஸ் டே ரெண்டுக்குமே மேலே க்ளோஸ் வச்சுருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து சூப்பர் பாசிட்டிவான விஷயம் சொல்லிடலாம். பட் இங்கே விர்ஜின் சிபிஆர் மட்டும்தான் வந்திருக்கு. ப்ரைஸ் டச் பண்ணாத போது இதை மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாக நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாதுங்க. இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபார்ம் ஆகக்கூடிய சிபிஆர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பை அண்ட் டிப்பில் இருக்க போது சப்போஸ் ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் டேலோ S1 அண்ட் விர்ஜின் சிபிஆர் இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா. அதாவது ஒரு 25,030 லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிவர்சல் சப்போஸ் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டிச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பை அண்ட் டிப் வந்து ரிவர்ஸ் ஆகணும். அப்படி இல்லை ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டினா மேலே போயிடணும். இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகுது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற முக்கியமான லிக்விடிட்டி ஏரியான்னு பார்த்திங்கன்னா 25,038 25,008 as per த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். கரெக்டாக இந்த விர்ஜின் சிபிஆர் இருக்குது, இன்றைக்குக்கான விர்ஜின் சிபிஆர் இருக்குது பார்த்திங்களா, அது இருக்குது. அதே இடத்துல தான் இன்டர்னல் லிக்விடிட்டி, முக்கியமான இன்டர்னல் லிக்விடிட்டியும் இருக்குது. அப்போது அதுக்கு பவர் இருக்கானா, பவர் இருக்குது. இன்டர்னல் லிக்விடிட்டிக்கும் பவர் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப ஹைலி பவர்ஃபுல்லாக எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கம்பேர் பண்ணும்போது பவர்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது 25,253க்கும் 918க்கும் ரொம்ப அதிகப்படியான ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் வந்து ஒரு 40% ஸ்ட்ரென்த் தான் இருக்குது. அப்போது இது ஒரு சப்போர்ட்டு தான். பட் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு. ப்ரைஸ் அங்கேருந்து பெருசாக ரிவர்ஸ் பண்ணிடும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் உறுதியாக சொல்ல முடியும், இதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த விர்ஜின் சிபிஆருக்கான பவரே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்டாகணும். ஸோ பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் சிபிஆரும் சரி லிக்விடிட்டியும் சரி எல்லாமே அங்கே இருக்கிறதுனால இந்த 25,038 அது ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் இருக்கிற ஜோன். இந்த விர்ஜின் சிபிஆர் இருக்கிற ஜோனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். டுவர்ட்ஸ் 25,000 வரைக்குமே ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்க. அடுத்து அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு டிசெண்டிங் நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுக்கடுத்த மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஓரளவுக்கு டீசெண்டான ட்ரெண்டிங் அப்படிங்கிறமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 960 700 200 250 பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று பேங்க் நிஃப்டி கீழே தான் முடிஞ்சிருக்கு. பட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலும் விர்ஜின் சிபிஆர் போட்டுச்சு பார்த்திங்களா. ப்ரைஸ் வந்து சிபிஆர் டச் பண்ணவே இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டிலும் விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான சைன் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னைக்குக்கான சிபிஆர் பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் வந்திருக்கு. நிஃப்டிக்கு வந்து அதே ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான். மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விர்ஜின் சிபிஆர் லெவலிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஹை தாண்டிச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா உலகமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு நடக்க போகிற
ஜாக்சன் ஹோல் சிம்போசியமில் ஃபெட் கவர்னர் வந்து ஃபெட் சேர்மன் வந்து என்னத்தை பேசுவார் அப்படிங்கிறத பற்றி எதிர்நோக்கி இருக்குது. அதன் காரணமாக வேர்ல்டு மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அண்டு டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் நல்ல பாசிட்டிவிட்டி இருந்தாலுமே பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் டெஸ்ட்டில் எஃப்ஐயும் சரி ப்ராப் ட்ரேடர்ஸும் சரி கொஞ்சம் பேரிஷாக மாறிடுறாங்க. அதை தாண்டி பார்க்கும்போது 2 பக்கம் இருக்க விர்ஜின் சிபிஆர் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஸ்டக்காக இருக்குது. அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயமா இருக்கும். அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் பையர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் பேங்க் நிஃப்டிலேயும் விர்ஜின் சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேயாக இருக்க போகுது. ஸோ இப்போதைய வரைக்கும் பை அண்ட் டிப் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இன்டர்பிரேஷன். ஸோ சப்போஸ் விர்ஜின் சிபிஆருமே தாண்டிடுச்சுன்னா நல்ல ஒரு ஃபாலுமே கூட வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ விர்ஜின் சிபிஆர் கையில் தான் இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போதா இல்லை அதை தாண்டி ஒரு கீழே பெரிய ட்ரெண்டிங் வரப்போதா அப்படிங்கிறத இன்றைக்கி பொறுத்து வந்து பார்க்கணும். என்ன போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் காரணம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.